குரு சேனலின் மாதங்களில் மார்கழி மக்கள் முன் ஆன்மீக பெருவிழா டிசம்பர் 20, 21, 22 வெள்ளி, சனி, ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு. இடம் ஆண்டாள் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்டத்தில் குறிப்பாக கிழக்கு ஒன்றிய மேற்கு ஒன்றியத்தில் நெல் பயிர்களை கடுமையான நோய் என்பது சமீபத்தில் தாக்கி வருது. மழையுடைய இது பருவமழை மாற்றத்தால் முன்ன பின்ன பெய்கிறது, மோடம் போடுறது, வெயிலே இல்லாததுனால நட்ட பயிர் கருகி போச்சு. அப்படியே என்னதான் செலவு பண்ணி அதிகாரிகள் சிபாரிசு பண்ண மருந்து அடித்தாலும் அந்த நெல் வயல் வர்ற மாதிரி தெரியலை, பூரா அப்படியே கருகி போய்கிட்டே இருக்குது. அப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா பதிகிற பயிரை பார்த்தீங்கன்னா கதிரே வராமல் அப்படியே மட்டத்தெல்லாம் நின்று போயிடுது. அப்போ ஒரு ஏக்கருக்கு விவசாயி 35,000 40,000 செலவு பண்ணி பயிர் செஞ்சால் 5,000 4,000 3,000 கூட கிடைக்கிறக்கூடிய வாய்ப்பு இல்லை. அறுவடை கூலி கூட கிடைக்காத சூழல் வந்து இன்றைக்கி விவசாயிகளுக்கு இருக்குது. நாங்கள் பலமுறை அதிகாரிகள்கிட்ட சொல்கிறோம், வந்து பாருங்கள், எங்களுக்கு நிவாரணம் கொடுங்கன்னு. அதிகாரிகள் வர்றாங்க, பார்க்குறாங்க, போயிடுறாங்க. ஒரு உருப்படியான நடவடிக்கை என்பது இல்லாமல் இருக்குது. ஆகவே தமிழ்நாடு அரசு மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் முழுவதையும் கணக்கெடுத்து நிவாரணம் என்பதை விவசாயிகளுக்கு வழங்கணும். அப்படி வழங்காட்டினா தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பாக ஒரு கடுமையான போராட்டத்தை நாங்கள் எதிர்காலத்தில் முன்னெடுக்க வேண்டியிருக்கோம். ஏன்னா விவசாயிகள் தொடர்ச்சியாக அப்படி நாங்கள் அடி வாங்கிட்டே இருக்கிறது மிகப்பெரிய மன உளைச்சலை உருவாக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒரு 60-80 நாள் நாற்று, இந்த நாற்று எதுவுமே இல்லை. இவரால் எந்த இதுவுமே செய்ய முடியாது, அழிக்கத்த முடியும் அந்த வயலை. இதை தீவனத்துக்கு கூட பயன்படுத்த முடியாது. இப்படி தான் பெரும்பாலான இடங்கள் இருக்குது. இதில் நிறைய விவசாயிகள், ஒரு சில கடன் வாங்கின விவசாயிகள் இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க, கடன் வாங்காத விவசாயிகள் சொந்த காசில் தான் பயிர்படுத்தியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இன்சூரன்ஸ் தான் கொடுப்பான், தனியாக பயிரிட்டவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னா விவசாயிகள் பெரும்பகுதியாளருக்கு கிடைக்காது. ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் முழுமையாக மதுரை மாவட்டத்தில் நோய் தாக்குதலுக்கு உள்ளான எல்லா விவசாயிகளுக்கும் நிவாரணம் என்பதை அறிவித்து பயிர் வாரியாக வழங்கன்னு சொல்லி தமிழ்நாடு விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கிறாங்க. ஒரு ஏக்கருக்கு நடவு முதல் அறுவடை வரை 40,000 செலவாகும். இன்றைக்கி இருக்க சூழலில் நாங்கள் அறுவடை ஸ்டேஜ் வந்திருக்கோம். 30,000 வரை செலவு பண்ணிட்டோம். மருந்தெல்லாம் சொன்ன மருந்தெல்லாம் அடிச்சிட்டோம். எங்களுக்கு பலன் கிடைக்காத சூழல் தான் இருக்குது. ஒரு ஏக்கருக்கு 50,000 நிவாரணம் என்பது இன்றைக்கி அரசாங்கம் வழங்கணும். வழங்கினா விவசாயிக்கு ஒரு சரியான இழப்பீடு, இல்லாட்டினா அது குறைவான இழப்பீடு தான். எந்த வகையிலாவது விவசாயிகளை பாதுகாக்கணும்னா இழப்பீடு என்பதை கொடுக்கணும். பேர் நாகேந்திரன், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம். என்னுடைய பேர் நாகேந்திரன், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய மதுரை மேற்கு செயலாளர்.